தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத ஓபனா கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? இந்த வீட இந்த வீட்டு லட்டு நல்லா இருந்ததுங்க. ஒரு 2 கிடைக்குமா? இந்த வீட்ல யாரும் கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிட மாட்டாங்க. அதான் கொஞ்ச நேரத்துல சாப்பாட்டு நேரம் வரப்போகுதுல, அதுக்காகத்தான் சொன்னேன். தம்பி, அவங்க பேரு சாரதா. எங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அவங்கள நினைக்கிறோம். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அங்கிள், இதுல என்ன இருக்கு? வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிரா? இரு, அடக்குற. தம்பி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லவே இல்லையே. அங்கிள், எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கும் இந்த வரதட்சணை சீரு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ அத பத்தி பேச வேண்டாமே. நாங்களும் எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் செய்வோம். அவங்கதான் இந்த வீட்டுல எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடந்துக்குவோம். நாங்க இது விஷயமா எங்க அம்மா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோமே. தாராளமா. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. எல்லாரும் சொன்னாங்க. ஓடி போன கல்யாணிய பத்தி இவருக்கும் தெரிஞ்சிருச்சா? எவ்வளவோ மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்தனே, இந்த மாப்பிளையும் அவ்வளவுதானா? எனக்கு அப்பா இல்ல. இது நாள் வரைக்கும் தனியாவே இருந்துட்டேன். இந்த வீட்டோட இளவரசி பத்மா மூலமா மாமா, மச்சான், அத்தை, அவங்க இவங்கன்னு ஒரு புது சொந்தம் நிறைய கிடைக்க போகுது. நானும் உங்க சூரிய வம்ச குடும்பத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? நல்ல வேலை, மாப்பிள்ள அந்த கல்யாணிய பத்தி தான் பேச வந்தாருன்னு நினைச்சேன். இப்படி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் சரி தம்பி, உங்க அம்மாவை எப்ப பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா ரொம்ப ஏஜ்டானவங்க. பிசினஸ் கிளாஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களால எக்கனாமிக் கிளாஸ்ல டிராவல் பண்ண முடியாது. டிக்கெட் கிடைச்ச உடனே சீக்கிரமே உங்க ஃபேமிலியை மீட் பண்ணி மத்த விஷயம்லாம் பேசுவாங்க. ஓ, ஐ மீன் என்கேஜ்மெண்ட், மேரேஜ் பத்தி சொன்னேன். இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. மாப்ள, இது ஏன் பொண்ணு பத்மாவதிக்கு தங்கச்சி. அப்ப மச்சினிச்சின்னு சொல்லுங்க. இந்த பத்மா அண்ணி செம சான்ஸ மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மோகன் ரிங்க பத்தி கேட்டப்போ ஸ்ரீனிவாசனை பத்தி சொல்லி இருக்கலாம், விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் எனக்கு உன்னை பிடிக்கல, இல்லனா ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ்னாவது அந்த கல்பிரட் கிட்ட சொல்லி இருக்கலாம். அவங்க சைலண்டா இருந்ததுனால பத்மா அன்னிக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியலையே. அவங்களுக்கு பிடிச்சது வெளியில சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி யார பத்தியாவது யோசிச்சு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.
தன்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எப்பதான் மாற போறாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் நானாவது பத்மா அன்னைக்கிட்ட ஸ்ரீனிவாசன் அவங்கள லவ் பண்ற விஷயத்த சொல்லியிருக்கணும். நானும் தப்பு பண்ணிட்டேன். ச்சே. இந்த ஸ்ரீனிவாசன் எதுக்கு மொபைல் ஆன் பண்ணாம வச்சிருக்காரு? எனக்கு வர கோவத்துக்கு ஸ்ரீனிவாசா கூல் கூல். பேசாம பெரியத்த கிட்ட பேசி பார்க்கலாமா? அவங்க கேட்டா என்ன சொல்றது? வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க். அதுவும் இல்லாம எல்லாரும் இப்ப அந்த மோகன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பத்மா அன்னைக்கிட்ட பேசலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டிசைட் பண்ணலாம். எங்க போயிட்டாங்க பத்மா அண்ணி? ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களா? சரி, வெயிட் பண்ணலாம். திடீர்னு ஒருத்தன் வருவானா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பத்மா அண்ணிட்ட சொல்லுவானா? அதுவும் அவன் பொறுக்கியா இருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? ஸ்ரீனிவாசன் பத்மானிக்கு கொடுத்த ரிங்காச்சு. இத கழட்டி வச்சிட்டாங்கன்னா ஒருவேளை ஸ்ரீனிவாசனை வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்களோ? ஆனா மோகன் பேசும்போது அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. இது எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ ஸ்ரீனிவாசனும் பத்மானியும் மேரேஜ் பண்ணிக்க சான்ஸே இல்லையா? ஐயோ, இவங்க கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் பண்றாங்களே. இப்போ என்ன பண்றது? ஐயோ, சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. சமையல் இன்னும் முடியாம இருக்கே. மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாரு, ஏது சாப்பிடுவாருன்னு ஒண்ணுமே கேட்காம விட்டாச்சு. இவங்க பாட்டுக்கு ஏதோ சாதாரண விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டாங்கன்னா, பேசாம சாரதாமாக்கு போனை போட்டு மார்க்கெட்ல இருக்கிற எல்லா காயும் வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? இல்ல வீட்டுல இருக்கிறதே போதுமா? இல்ல, போனை போட்டு வாங்கிட்டு வர சொல்லிடலாம். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துருங்க. இங்க எல்லாருக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கு. உடனே ஓடிவாங்க, புரியுதா? மாமியார் சொத்து மருமகனுக்குன்றது பழமொழி. ஆனா மருமகன் சொத்து மாமியாருக்குன்றது புதுமொழி. அடடா. இத போட்டு நடந்தா ரொம்ப கெத்தாதான் இருக்கு. இப்ப மட்டும் ஜெயந்தி என் முன்னால வந்து நின்னா அவ முன்னால கால் மேல கால போட்டு அமுக்கடின்னு சொல்லணும் போல இருக்கு. அத்த ஏவன் அவன். வாங்க மாப்ள. என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப ஆப்டா இருக்கு. நீங்களே போட்டுக்கோங்க. ஐயோ, அஹ், 嗯 இந்தாங்க மாப்ள. 嗯 ம்.
ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள உங்களுக்கு. தேங்க்ஸ் அத்தை. மாப்ள, மத்தியான சமையலுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் பொரியல், சொரக்காய் கூட்டு, முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல? உங்க கைப்பக்குவம் அந்த லட்டுலே தெரிஞ்சிருச்சு. நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவேன் அத்தை. அத்தை, நான் உங்ககிட்ட எவ்வளவு ஓப்பனா பேசுறேன். நீங்க என்கிட்ட மறைக்கலாமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் என்ன உங்ககிட்ட மறைச்சேன்? எதை பத்தி வேணாலும் கேளுங்க மாப்பிள்ள, டான்னு பதில் சொல்லிடுறேன். கஜானா சாவி எங்க இருக்கு? மாப்பிள்ள, நான் சும்மா தான் கேட்டேன் அத்தை. அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணிய பத்தி தெரிஞ்சிருச்சோ? இவனும் அவ்வளவுதானோ? அத்தை சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? யாரு கேக்குறீங்க? அதான் அந்த ப்ளூ கலர் Dress போட்ட கலரா ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்ல. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொண்ணு பாக்குற நேரத்துல இந்த சேம யார் வர சொன்னா? அதுவும் வெல்வெட் மாதிரி தோலை வச்சுக்கிட்டு வெள்ளையா மினுக்கிட்டு இருந்தா போதுமே, எல்லா கண்ணும் உறுத்தும். மாப்ள, அந்த பொண்ணு பேரு சாம். அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. ஓ, அமெரிக்காவா? ஒருவேளை அவளை பத்தி தெரிஞ்சா மாப்பிள்ள நம்ம பத்மாவை வேணான்னு சொல்லிடுவாரோ? உறவு முறையை விளாவரியா சொல்லிட வேண்டியதுதான். மாப்பிள்ள, அவ என் தங்கச்சி இருக்கால ஜெயந்தி, அவளோட ஃப்ரெண்டோட பொண்ணு. உங்க மச்சான் சூர்யா இருக்கார்ல, அவரை கட்டிக்க போற பொண்ணு. உங்களுக்கு தங்கச்சி முறை. முறை என்ன முறை? உங்களுக்கு தங்கச்சியே தான். அமெரிக்கானா அமெரிக்கா இல்ல, அமெரிக்கா மாதிரி. அது அவ்வளவு நல்ல ஊர்லாம் இல்ல. இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இங்க இருக்கா? யூ மீன் லிவிங் டுகெதர்? ஐ மீன் தாலி கட்டாமலே சேர்ந்து வாழ்வாங்கல்ல. ஐயோ சச்ச, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு இங்க இருக்குது? கல்யாணமும் இல்ல, லிவிங்கும் இல்ல. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. ஐயோ, மாப்பிளையா இல்ல வாத்தியாரா இவ்ளோ கேள்வி கேக்குறாரு? இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? என்ன நடக்க போதோ? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னாலதான் உங்க மேரேஜ் நின்னு போச்சு. அதை நானே சரி பண்றேன். நானே முன்னாடி நின்று ஸ்ரீனிவாசனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ப்ராமிஸ். எப்படியாவது பத்மா அன்னைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள கரடி மாதிரி இந்த மோகன் குறுக்க வந்துட்டான். இப்ப என்ன பண்றது? பத்மா அண்ணி, நீங்க மோதிரத்தை ஈஸியா கழட்டி வச்சிட்டீங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற ஸ்ரீனிவாசனோட நினைப்ப என்ன பண்ண போறீங்க? ஷோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன தனியா புலம்புற மாதிரி இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே.
அப்புறம் எதுக்கு இப்படி தோட்டத்துல தனியா நடந்துட்டு இருக்க? சும்மா அப்படியே இங்க இருக்கிற செடி மரம் இதுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லு. என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்? லூசுன்னு தான். பின்ன இவ்ளோ மனுஷங்க இருக்கிற இந்த வீட்ல இப்படி தனியா பேசினா என்னன்னு சொல்லுவாங்களா? இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தான் மனசு விட்டு யாராலையும் பேச முடியாது. என்னன்னா என்ன சொன்ன? இல்ல நான் எதுவும் சொல்லல. என்னால விடு. ஹேய், அப்படியெல்லாம் ஒண்ணு சாதாரணமா விட்டுற முடியுமா? நீ பண்ண விஷயத்துக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தேங்க்ஸ் வேணாலும் சொல்லலாம். நான் உன்னாலதான் பத்மாக்காவோட மேரேஜ் நின்னு போச்சுன்னு உன்னை திட்டினேன். அந்த ஸ்ரீனிவாசன் வீட்டுல போய் வாழ்றதுக்கு என் அக்கா கல்யாணம் ஆகாம இதே வீட்டுல இருக்கலாம். நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ தெரியல, ஆனா உன்னாலதான் அந்த வீட்டு சம்பந்தம் நடக்காம போச்சு. அதனாலதான் இப்போ மோகன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள பத்மாக்காவுக்கு கிடைச்சிருக்காரு. இப்படி ஒரு நல்லது நடக்கிறது உன்னாலதான். அதுக்காக உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போதைக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்க அக்கா மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இருக்குன்னு என் அக்காவை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இதுக்கு ஓகே சொன்னேன். பத்மாக்காவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல நானும் நீயும் முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்களோட மூஞ்சியில வெளிப்படையா தெரியுது. இல்ல நான் என்ன சொல்ல வர. இங்க பாரு, அக்காவுக்கு முதல்ல அந்த ஸ்ரீனிவாசனை பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கலையே. சரியோ தப்போ உன்னால ஒரு நல்லது நடந்திருக்கு. சோ அந்த வீட்டை அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. புதுசா வந்த மாப்பிள்ளையையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, இல்லனா நடு ஹால்ல நின்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கத்துவாங்களா? இல்ல இல்ல பிளாக் காஃபி அது. இங்க பாரு, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அக்காவுக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கும் மோகனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்பந்தத்தை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஒரு நல்ல மூட்ல இருக்கிறப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு? உன்னால நல்லது நடந்திருக்கு, அதுக்காக உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னல. வா, வந்து என்னன்னு பாரு. வா. இப்போ கண்ணை மூடு. எதுக்கு? காலங்காலமா சர்ப்ரைஸ்னா இப்படிதான். கண்ணை மூடு. பரவாயில்ல, சொல்லுங்க. உண்மையாவே நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சா நீ அவ்வளவு சந்தோஷப்படுவ. நிஜமாவே இப்ப நான் சந்தோஷப்படுற மூட்ல இல்ல. அப்படியா? அதனால என்ன, சந்தோஷப்படுத்திடுவோம். கண்ணை மூடு.
நான் கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. இப்போ உன் சர்ப்ரைஸ்க்கான டைம். எங்க உன் கண்ணை ஓபன் பண்ணு.